ஹேலாட்டுக்கு ஃபேம் எல்லாருக்கும் தெரியும். ஒன் பீஸுக்கான தமிழ் டப்பிங்க பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. அதாவது வானவர்க்க மட்டும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. சொல்லுங்க. எவ்வளோ அருமையா எவ்வளோ நல்லா தமிழ் டப்பிங்க பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு தமிழ் டப்பிங் பண்ணியிருப்பானுங்க கார்ட்டூன் நெட்வொர்க் டீம். அந்த டப்பிங் கூடயே ஒரு சின்ன ரீக்க பார்த்துட்டு வந்துடலாம். லூஃபி அந்த மீன்களை விட்டுரு. முடியாது, நான் அதுகளை சாப்பிட போறேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஜோரோ ஜரூரோ உன் நேரம் நெருங்கிடுச்சு. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இல்ல, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஒரு அளவு ஒரு சரக்கு அடிச்சதுனால அப்படி தெரியுதோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம இப்படிப்பட்ட ஒரு அருமையான தமிழ் டப்பிங்க தான் சிஎன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. இது பார்த்தீங்கன்னா வானுவார் கூட எல்லா எபிசோட்ஸையும் பண்ணி முடிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. 942 எபிசோட் வரைக்கும் தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தானுங்க. அதுக்கப்புறமா பிரேக் விட்டானுங்க. அதுக்கப்புறமா கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து ஒன் பீஸ் பற்றி இந்த எபிசோட் போடலை. அதுக்கப்புறமா என்ன ப்ரோ எப்போ ப்ரோ வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரீசெண்டாக கார்ட்டூன் நெட்வொர்க் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டு ஒன் பீஸ் இஸ் பேக்கை வந்து உறுதிப்படுத்தியிருந்தானுங்க. இது வந்து பழைய மாதிரி தான் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் போன்ற ரீஜியனல் டப்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஆனால் இது வந்து வானுவார்க்குடைய தொடர்ச்சியாக இருக்க போதா இல்லை அதாவது சீசன் 1 ஈஸ்ட் ப்ளூ சாகா வந்து ஸ்டார்டிங்லேருந்து டப் பண்ண போகிறாங்களா? இந்த கேள்விக்கான பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வானுவார்க்குடைய கண்டினியூஷன் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஈஸ்ட் ப்ளூ சாகா ஸ்டார்டிங்லேருந்து அதாவது எபிசோட் 1லேருந்து சிஎனில் வந்து டப் பண்ணி போட போகிறாங்க. இதனுடைய ஒரு குட்டி ப்ரோமோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. இதை தொடர்ந்து அதோட ரிலீஸ் டேட் எந்த டைமுக்கு ரிலீஸ் ஆனு கூட சொல்லியிருந்தாங்க. எந்த டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் 8 1 PM வந்து எவரி சண்டே, ஓகேவா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 1 மணிக்கு வந்து டிசம்பர் 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒன் பீஸை நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க். எது எப்படியோ என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தரமான அருமையான தமிழ் டப்பிங் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி கார்ட்டூன் நெட்வொர்க் வானுவார்க்கு ரிலீஸ் பண்ணானுங்க தமிழ் டப்பிங். ஒரு 50+ எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரீச் கிடைக்கல. ஏன்னா நருட்டோ கிளாசிக்கும் சரி, நருட்டோ ஷிப்புடன் சரி, சோனியா பண்ண தமிழ் டப்பிங்கிறது நல்ல ரீச் கிடைச்சி. பட் அந்த அளவுக்கு ரீச் வந்து இந்த ஒன் பீஸு கிடைக்கல. ஆனால் ஒன் பீஸ் ஒரு வேர்ல்டு வைடாக ரொம்ப ஓவர் ரேட்டடான ரொம்ப ஃபேமஸான அனிமே. பட் இருந்தாலும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரீச் கிடைக்கல. ஸோ அதுக்கு ரீசன் வந்து ஒன்று வந்து இவங்களுடைய அந்த தமிழ் டப்பிங் என்னது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொன்று இடையில் அதாவது வானுவார்க்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க ஈஸ்ட் ப்ளூ சாகாவில் கை வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு தரமாக தமிழ் டப்பிங் கொடுத்துருப்பாங்கன்னா நருட்டோ ஷிப்புடனுக்கு கிடைச்ச ரீச் அளவுக்கு அந்த அளவுக்கு ரீச் வந்து கண்டிப்பாக ஒன் பீஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எத்தனை பேர் நான் ஹொக்காகி ஆகிறப்பறன்னு சொல்லி தர்றானோ அந்த அளவுக்கு ஒரு டீம் பார்த்தீங்கன்னா நான் கிங் ஆஃப் பைரட்ஸாக மாறப்பறன்னு சொல்லியிருப்பானுங்க. ஒரு விதத்தில் இதுவும் நல்லதான். ஏன்னா நருட்டோ ஷிப்புடன் பேரை அந்த தற்கொலை ரீல்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் கெடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி ஒன் பீஸுக்கு நடக்கலை. இதை நினச்சி ட்ரூ ஓபி ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பி தான். ஸோ வந்து யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. யாருக்கெல்லாம் ஒன் பீஸ் பிடிக்கும் மறக்காம ஒன் பீஸ்னு கமெண்ட் போட்டுருங்க. ஸோ ஒரு பேச வீடியோ திரும்ப முடிச்சிக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தப்பாக சொல்லாமல் இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல அப்டேட்ஸ் அனிமே வீடியோஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இன்னொரு பேச வீடியோ முடிச்சிக்கலாம். டேக் கேஸ் வரட்டா.